இந்த உலகத்தில் பாருங்கள், எதுவுமே நிலையானது கிடையாது. தப்பு செய்கிறது, ப்ளஸ் ரொம்ப அதிகமாக நம்ம அவங்க மேலே அக்கறை எடுத்துன்னு போகிறது, இல்லை சூழ்நிலைகள் எதுவுமே நம்ம வந்து நிலையானது கிடையாது. அதே போல் தான் மனிதர்களுடைய மனநிலையம். அவங்க வந்து இந்த தப்பு செஞ்சுருக்காங்க, இதில் ரொம்ப அதிகமாக அக்கறையாக இருக்காங்க, ரொம்ப இதில் அன்பாக இருக்காங்க அப்படின்னு எதையுமே நம்ம யாரையும் கட்டாயப்படுத்தக்கூடாதுங்க. அவங்கள வந்து அதில் ரொம்ப திணிக்கக்கூடாது. அவங்க அவங்க இயல்பாகவே எடுத்துகிட்டு போயிட்டோம். நீங்கள் ஏன் அதை அவங்கக்கிட்ட அதை குற்றமாக பார்க்குறீங்க? ஒவ்வொருத்தருக்கிட்டையும் ஒவ்வொரு தப்பு இருக்கும், தவறு இருக்கும். நான் கரெக்டாகவும் சரியாகவும் சொல்லுவாங்க. அப்படின்னும்போது அதை வந்து நம்ம குற்றத்தை பார்த்துன்னு போக வேண்டாம். அவங்கக்கிட்ட எது ப்ளஸ் பாயிண்ட்டாக இருக்குது அதை மட்டும் பார்த்துக்கலாம். மைனஸ் பாயிண்ட்டு அதை அவங்கக்கிட்டே நம்ம விட்டுட்டு நம்ம அடுத்து நம்ம அவங்க எப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஷிப்பை ஆக்கணும் போயின்னு இருக்கணுமோ அதுபோல் நம்ம பார்த்துன்னு போயின்னு இருக்கலாம். அந்த குற்றத்தை பார்த்தா தான் உங்களுக்கு வந்து அந்த தப்பு அவங்கக்கிட்ட இருக்குது, நம்ம அவங்கக்கிட்ட பழகலாமா வேண்டாமா அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும். குற்றம் பார்க்க சுற்றம் இல்லைன்றது மறுபடியும் அதே போல் தான் நான் சொல்ல வரேங்க. எந்த தப்பையும் நம்ம வந்து உள் போகாமல் அவங்கக்கிட்ட என்ன இருக்குது அதை